நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடு எதுன்னு நம்ம கேட்டோம்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்ற ஒரு நாடு எதுனா அது அமெரிக்காவா தான் இருக்கும். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா டாலர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான். இப்ப அமெரிக்கா என்ன நினைக்குதோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த உலக நாடுகள் எல்லாமே கேட்கற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கும் காரணம் டாலர் தான். ஸோ இந்த இந்தியன் வரலாற்றிலேயே இப்போ முதல் முறையா பாத்தீங்கன்னா இந்தியன் ருப்பி டாலருக்கு நிகராக கிட்டத்தட்ட 95 ரூபா கிட்ட பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன? இந்த உலக அளவுல டாலரோட அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரோ அது பாத்தீங்கன்னா இந்த உலக நாடுகள் கேட்கறதுக்கான மெயின் ரீசனும் இந்த டாலர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க பார்த்து முடிக்க போகும்போது இந்த டாலர்னா என்ன, ஜியோ பாலிட்டிக்ஸ் அமெரிக்கா எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஸோ இப்போ அமெரிக்கா இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் டாலர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் தான் சொல்லி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்துல இந்த கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஏன்ஷியன் பீரியட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் கேரி பண்ணிட்டு வரோம். இப்ப தமிழ் கலாச்சாரமா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா நாணயம் இருக்கும். இப்போ கிரீக் கலாச்சாரமா இருக்கட்டும் சரி, அது மட்டும் இல்லாம ரோமைன் எம்பையரா இருக்கட்டும் சரி, இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காயின்ஸை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ என்கிட்ட நெல் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கோதுமை இருந்துச்சுன்னா எனக்கு கோதுமை தேவைன்னா நான் நெல்லை கொடுத்துட்டு கோதுமை வாங்கிப்பேன் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட்ல தான் இந்த உலகம் பாத்தீங்கன்னா இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மனித குலம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாகரிகப்படுற காலம் கட்ட வரும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த கரன்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எவல்யூஷன் ஆற ஆரம்பிச்சது. ஸோ இந்த டாலர் அப்படிங்கிற இதோட மெயினான இந்த பேர் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த யூரோப்பியன் இருக்கக்கூடிய தாலர் அப்படிங்கிற ஒரு சில்வர் காயின் பாத்தீங்கன்னா இருந்திருக்குது. அந்த தாலர் அப்படிங்கிற இந்த பேர் தான் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா டாலர் அப்படிங்கிற இந்த ஒரு பேரா பாத்தீங்கன்னா மாறி இருக்குது. ஸோ அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் ஆனக்கு அப்புறம் இந்த டாலர் பாத்தீங்கன்னா பேப்பரா பாத்தீங்கன்னா இருந்தது கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு காயின்ஸ்ல தான் இந்த டாலர் அப்படிங்கிற இந்த மதிப்பு பாத்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் இந்த நோட்டை பாத்தீங்கன்னா அச்சடிக்க ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவும் டாலரை விட்டுட்டு நோட்டுக்கு பாத்தீங்கன்னா மாறிட்டாங்க. ஸோ இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த நோட்டை நம்ம டாலர் தான் சொல்றோம். ஓகேடா, ரைட். இந்த டாலர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்ப இருந்தே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா புழக்கத்துல இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அப்ப நம்ம ருப்பி எப்படி நம்ம இந்தியாக்குள்ள மட்டும் புழங்குதோ அந்த மாதிரிதான் டாலரும் பாத்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ள புழங்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த உலகம் ஆண்ட ஒரு கரன்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷோட பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் இந்த உலகத்தையே பார்த்தா ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்ப நம்மளும் பாத்தீங்கன்னா காலனிஸ்ட் ஆயிருந்தோம். ஸோ அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம தான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கூட பாத்தீங்கன்னா நம்ம ருப்பியும் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இதுல ஒரு மித்து பாத்தீங்கன்னா இருக்கும். 1947 பாத்தீங்கன்னா ₹1 பாத்தீங்கன்னா $1 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா மித்து. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா அப்ப நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பவுண்டு தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ருப்பி அப்படிங்கிறது 13 பவுண்டு கிட்ட இருந்தது. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா ருப்பிய இந்த பவுண்டு கூட தான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ ஒரு பவுண்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4 கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பவுண்டுக்கு நம்மளோட ருப்பி பாத்தீங்கன்னா 13 ரூபானா இப்ப நம்ம ஒரு 3.25 ருப்பில இருந்து 4 ருப்பி கொடுத்தோம்னா $1 அப்படின்னு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு ருப்பி $1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மித்து. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாலர் எப்படி இந்த வேர்ல்டு மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட். இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எல்லா நாடுகளும் சரி உலக வரைபடமே பார்த்தீங்கன்னா மாறிச்சு. ஸோ அது கூட சேர்ந்து அமெரிக்கா ஒரு நல்ல ஒரு டாக்டிஸ்ட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. 1944 வேர்ல்டு வார் போயிட்டு இருக்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா முடியிற ஒரு தரத்துல இருக்கும் போது அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க அமெரிக்கால. அப்போ கிட்டத்தட்ட 44 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அங்க போறாங்க, இந்தியாவும் உட்பட போறாங்க. அங்க அமெரிக்கா என்ன ஒரு ஸ்கெட்ச் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் 2 சமயம் கிட்டத்தட்ட 70% தங்கம், அதாவது பிசிக்கல் கோல்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல லாக் ஆயிடுச்சு. இது பேர் பார்த்தீங்கன்னா மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்டே இல்லாம நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அதோட தரத்தை பார்த்தீங்கன்னா உயர்த்திட்டாங்க. கிட்டத்தட்ட அப்போ மட்டும் அமெரிக்கா கிட்ட எவ்வளவு தங்கம் இருந்துச்சுன்னு சொல்லப்படுதுன்னா கிட்டத்தட்ட 20,200 மெட்ரிக் டன் தங்கம் பார்த்தீங்கன்னா இருந்தது. வேர்ல்டுல இருக்கிற கிட்டத்தட்ட 80% தங்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட தான் இருந்தது. இதுக்கான மெயின் ரீசனும் வேர்ல்டு வார் 2 தான். ஏன் வேர்ல்டு வார் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா நாடும் பார்த்தீங்கன்னா கரன்சியை குப்பை மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அணுகுண்டு வாங்குறக்கா இருக்கட்டும், துப்பாக்கி வாங்குறக்கா இருக்கட்டும், புல்லட்ஸ் வாங்குறக்கா இருக்கட்டும் சொல்லி எல்லாம் யூஸ் பண்ணி கரன்சி பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கோல்டை கொடுத்துட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா லீகலாவும் இல்லீகலாவும் பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி கன்ஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறாங்க. சோ இதன் ரீசனா இங்க இருக்கிற கோல்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட போயிருச்சு. அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம வேர்ல்டுல நடக்கிற எல்லா ட்ரேடும் நீங்க என்ன பண்ணுங்க வெறும் டாலர்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க.
அப்ப இருக்கிற எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா இந்த தங்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கிறனால சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு 44 கண்ட்ரிஸும் பாத்தீங்கன்னா இன்னொரு அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா சைனை போட்டுறாங்க. ஆமா, வேர்ல்டு நடக்கிற எல்லா ட்ரேடும் டாலர்ல தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க $35 கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ounce தங்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இந்த ஒரு இதையும் பாத்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் குள்ள கொண்டு வந்துடுறாங்க. சோ இப்போ இருந்துதான் டாலர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுக்குள்ளேயும் வர்றதுக்கான முதல் ஸ்டெப். அதுக்கப்புறமும் அமெரிக்கா விட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா விட கிடையாது. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருச்சு. அப்புறம் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க கட்டக்கூடிய பில்டிங்ஸா இருக்கட்டும், பிரிட்ஜஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கான தேவையான காசுகளா இருக்கட்டும் சொல்லி எக்கச்சக்க காசுகள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் பாத்தீங்கன்னா லோனா பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க, கடனா கொடுத்துட்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா யூரோப்புக்குள்ள இந்த டாலர் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா ஊடுருவ ஆரம்பிச்சிருக்குது. சோ அது மட்டும் இல்லாம அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எல்லா நாடும் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா உருவாக்குவாங்க. கரெக்டா? இப்ப இந்தியானா அக்ரிகல்ச்சர், சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி எல்லா நாடுகளும் உருவாக்கி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட காசு இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்கு இம்போர்ட் பண்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மற்ற நாடுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டாலர் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதன் ரீசனா தான் வேர்ல்டு வைட்ல பாத்தீங்கன்னா இப்ப டாலர் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்குள்ள போகிறதுக்கு ஆரம்பிச்சுது. இதுதான் அமெரிக்கா பண்ண ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேர்ல்டு வார்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்த நாடு ட்ரேட் பண்ணாலும் டாலர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றாங்க. இப்ப ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் வாங்குறோம். கரெக்டா? ஆனா பிரான்ஸ்ல இருக்க பிராங்க் அப்படிங்கிற காசை பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வாங்காது. நம்ம பிரான்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா கிட்ட இருக்கிற ருப்பியை பத்தினா வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ருப்பியை கொடுத்து டாலர்ஸை வாங்கி அதை பத்தினா பிரான்ஸ் கிட்ட கொடுப்போம். அப்பதான் அவங்க பாத்தீங்கன்னா ரஃபேல நம்ம கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா டாலர் கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பாத்தீங்கன்னா அமெரிக்கா அந்த பிரிட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாலருக்கும் ஒரு இருள் காலம் அப்படின்னு சொல்லி வந்தது. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த 80% பிசிக்கல் கோல்டு பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட கோல்டு இல்லாதனால இந்த டாலரோட மதிப்பு பாத்தீங்கன்னா இந்த உலக நாடுகள் கிட்ட கம்மியாக ஆரம்பிச்சது. அப்புறம் பிரான்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற டாலர் எல்லாத்தையும் நான் அமெரிக்கா உன்கிட்ட கொடுத்துறேன், நீ என்கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பிரான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூவ் பண்ணாங்க. ஆனா அமெரிக்கா இன்னொரு குறிப்பிட்ட ஒரு ஸ்மார்ட் மூவ் பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் வருது இந்த பெட்ரோ டாலர் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்தது. சோ இந்த பெட்ரோ டாலர் கூட்டணி அப்படிங்கிறது என்னன்னா இந்த கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் செதறிச்சு. ஓகே ரைட். இந்த கோல்டு மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னும் எல்லா நாட்டுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா க்ரூட் ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா வண்டி போகாது, ட்ரெயின் போகாது, அது மட்டும் இல்லாம நம்ம ரோடு போட முடியாது, லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய பை ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம க்ரூட் ஆயில் இருந்து எடுத்துட்டு இருக்கோம். சோ இதை கவனிச்சு அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 1974 சவுதி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா சவுதி உன்கிட்ட பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் இல்ல, அமெரிக்கா நான் என்ன பண்றேன் உன்னை பாத்தீங்கன்னா காப்பாத்துறோம், சுத்தியும் பாத்தீங்கன்னா உனக்கு செக்யூரிட்டி தரோம், நீ என்ன பண்ணி எங்களுக்கு எதுவும் நீ கொடுக்க வேணாம், உன்னோட பெட்ரோலையும் டீசலும் க்ரூட் ஆயிலும் எல்லா நாட்டுக்கும் விற்கிறீல, அதை பாத்தீங்கன்னா நீ டாலர்ஸ்ல வாங்கி மத்த எல்லா நாட்டுக்கும் வித்துரு அப்படின்னு இந்த ஒரு சைனை பாத்தீங்கன்னா போடுறாங்க. சோ இதுக்கப்புறம் தான் மறுபடியும் அமெரிக்கன் டாலர் பாத்தீங்கன்னா பீக் அடிக்க ஆரம்பிக்குது. கோல்டு பாத்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்களோட டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மேல பாத்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ட்ரேடு பாத்தீங்கன்னா டாலர்ஸ்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை பார்த்த பிரிக்ஸ் நாடுகள், அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா, ரஷ்யா, சைனா அப்படிங்கிற இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் என்ன பண்றாங்கன்னா டாலர் பாத்தீங்கன்னா மதிப்பு இருந்துகிட்டே இருக்குது, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அது செட் ஆகல, அமெரிக்கா பாத்தீங்கன்னா நிறைய சாங்ஷன் விதிக்கிறாங்க, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட நிறைய ட்ரேட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யா கூட பண்றதா இருக்கட்டும் ருப்பியில தான் பண்றோம், ரூபிள்ல தான் பண்றோம். அதே மாதிரி சைனாவும் ரஷ்யாவும் பண்ற ட்ரேட் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற அவங்களோட சைனீஸோட கரன்சியும் ரஷ்யாவோட கரன்சியும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இப்ப நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மத்தபடி மத்த எல்லா நாடுகள் நம்ம பாத்தீங்கன்னா டாலர்ஸ்ல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகேடா, இதெல்லாம் ரைட்டு, டாலர்ஸ் எல்லாம் உள்ள வந்துச்சுன்னு சொன்னா இதனால இந்தியாவுக்கு என்ன அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிராபேக் என்னன்னா நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா இம்போர்ட் தான் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றது கிடையாது. வெளி ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். சோ இதனால தான் நம்ம நிறைய ருப்பீஸை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்குது. நிறைய ருப்பீஸை கொடுத்து டாலர்ஸை பாத்தீங்கன்னா நம்ம வாங்க வேண்டியதா இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். இந்த டாலர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ரேட் அதிகமாகுது, எப்படி ரேட் கம்மியாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஈக்குவல் டு டிமாண்ட் அப்படின்னு சமம் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ என்கிட்ட தக்காளி இருக்கு, நான் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துல ஒரு தக்காளி கிலோ 30 ரூபாய்க்குன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுவே மழை காலம் வரும்போது நான் 50 ரூபாய்க்குன்னு கொடுக்குறேன். ஆனா தக்காளி ஒண்ணுதான், காலம் தான் வேற. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தக்காளி ஸ்டாக் இல்லாத நேரம் தக்காளியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகும், ஸ்டாக் நிறைய வரும்போது அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இதே தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல டாலருக்கும் நடக்குது. எப்பெல்லாம் டாலர் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ருப்பியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகராக பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே வரும்.
ஸோ எப்பெல்லாம் டாலரோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கோ நம்ம ருப்பியோட இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் டாலர். ஸோ இதனால இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிராபேக் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 80% க்ரூட் ஆயில்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இது மூலியமா நம்ம பார்த்தீங்கன்னா ருப்பியை கொடுத்து டாலர் வாங்குறதுனால இதுக்கான கமிஷனும் பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு தான் மிச்ச காசை பார்த்தீங்கன்னா நம்ம டாலரா கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக தான் நம்மள்கிட்ட பெட்ரோல் க்ரூட் ஆயில் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகுது, நம்ம டாலருக்கு நிகரான ருப்பி ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. ஸோ அது மட்டும் இல்லாம பிபிபி அப்படிங்கிற ஒரு ரேஷியோ பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த பிபிபி ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம அமெரிக்கால இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் கண்ட்ரியா தான் தெரியும். ஏன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்போ நம்ம அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா டாலர் பார்த்தீங்கன்னா 95 ரூபாய்க்கு இருக்கு. அங்க அவன் ஒரு பர்கர் பார்த்தீங்கன்னா $10 வாங்குறான்னு வைங்க, அதாவது 950 ரூபா. இந்த 950 ரூபாயை நம்ம இந்தியாவில செலவு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 4 பேர் பார்த்தீங்கன்னா இந்த பர்கரை சாப்பிடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பென்சிவா இருக்கு, மற்றபடி அமெரிக்காக்காரனுக்கு அது பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ இதன் ரிலேட்டட் பண்ணி தான் நிறைய அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாலர் ஏன் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகேடா, நீ இவ்வளோ விஷயம் சொல்லிட்ட, கெயின் யாருக்கு லாஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ளாயிஸ்க்கு தான் சொல்லணும். இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கா இருக்கட்டும், இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சாதகமா இருக்கும். ஸோ லூசர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஐபோன் இருக்கு, உங்ககிட்ட லேப்டாப் இருக்குன்னா நம்ம தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம வெளியே இருந்து தான் இம்போர்ட் பண்றோம், அமெரிக்கா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றோம்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டாரிஃப் போடுவாங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் போடுவாங்க சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுல இருக்குது. சரி, ஓகேடா, எல்லாம் சொல்லிட்டா இப்போ நம்ம 95 ரூபாய்க்கு வந்துட்டோம், இப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா வீக்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ருப்பி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்ல தான் கம்மியா இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டாலருக்கு நிகர கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நம்ம சைனீஸ் கரன்சியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ரஷ்யா கரன்சியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஜப்பான் கரன்சியா இருக்கட்டும், டாலருக்கு நிகராக பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா கம்மி காசு தான். இப்போ உலகத்திலேயே நம்பர் 1 கரன்சி, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கரன்சி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குவைத்தோட தினார் அப்படிங்கிற இந்த ஒரு கரன்சி. அப்ப அதுதான் இந்த வேர்ல்டு ஃபுல்லும் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணணும். ஆனா மெயினான ரீசன் என்ன, நான் சொன்ன மாதிரி இந்த பிரிட்டன் வூட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அக்ரிமெண்ட்னாலதான் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா கட்டுக்குள்ள இந்த உலக நாடுகளே இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டாலர்னா என்ன, நம்ம இந்தியா ஏன் வீக்கஸ்ட் கண்ட்ரியா மற்ற எல்லாத்துக்கும் தெரியிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ், பாய்.